எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தான்னு சொல்றவங்க எல்லாம் சந்தோஷமா அப்படின்னா இந்த உலகம், இந்த இந்தியா தேசம் முழுதும் பாருங்க, அநேக ஜனங்கள் விக்கிரகத்துக்கு முன்னால அப்படியே விழுந்து வணங்கி நரகத்துக்கு நேராய் போய் கொண்டிருக்கிறார்கள். அருவருப்பான காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர், பரிசுத்தர். எத்தனை பேர் ஆமென் சொல்ல முடியும்? உற்சாகமா இருங்களே, சந்தோஷம். பரிசுத்தர். அந்த தேவனை ஆராதிப்பதற்கு இந்த சின்ன வாழ்க்கை நமக்கு ஆண்டவர் ஒரு பாக்கியம் தந்து நல்ல பெறப்பட்டு வந்து குளிச்சு நீட்டா தேவ சமூகத்துல உட்கார நல்ல திருவை தந்தார. கையை தட்டி கட்ட நாட்கள் எல்லாம் இயேசுக்காய் வாழ்வோம். இருப்பது ஒரு வாழ்வு, அந்த ஒரு வாழ்வை அவருக்கு கொடுத்திடுவோம். எல்லாரும் ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த ஒரு வாழ்க்கைய நம்ம ஆண்டவருக்கு கொடுத்து வாழ்ந்தா நம்ம சந்தோஷமா வாழலாம். யாரெல்லாம் ஆமென் சொல்லுவீங்க? எத்தனை நல்ல சந்தோஷமா இருக்கீங்க? இயேசுவின் சமூகத்துக்கு வந்ததுனால நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு சொல்றவங்க எல்லாம் கையெழுத்து சொல்லுங்க. பலவீனத்தோடு இல்ல, அலட்சியத்தோடு இல்ல, புதுபலனோடு கர்த்தரை ஆராதிப்போம். ஜீவனோட நாட்கள் எல்லாம் நான் இயேசுவுக்காய் வாழ சொல்லி அதை நிரூபிச்சு காமிக்கணும். நீங்க சத்தமா பாடுறதுல தான் நான் இயேசுவுக்கு வாழ்றேன் அப்படிங்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. எல்லாரும் பாடுவோமா? ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம்
என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இயேசு மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அதை யாரும் சொல்ல முடியாது. யாரா இருந்தாலும், எப்படிப்பட்டவங்க இருந்தாலும், ஏழையோ பணக்காரனோ கஷ்டப்பட்டவங்களோ எப்படிப்பட்டவங்களோ படிச்சவங்களோ படிக்காதவங்களோ பிரச்சனையே இல்லை. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தா ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கிறவர். அப்படிப்பட்ட அன்புள்ள நல்ல தேவனை ஆராதிக்கும். எப்படி ஆராதிக்கணும்? பிரைஸ் எல்லாம். அதனால தாராளமா சத்தத்தையும் சரீரத்தையும் கொடுத்து ஆராதிப்போம். சத்துருவின் கோட்டையை தகர்த்தெறிய யூதா முதலில் செல்லட்டும் என்கிற பாடலை நாம் எல்லாரும் பாட போகிறோம். ஹல்லேலூயா. பாடும்போதே ஒரு தேவனுடைய வல்லமை இந்த இடத்துல வந்து நிரப்பணும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சத்துருவின் கோட்டையை தகர்க்கணும்னா யூதா தான் முதல்ல சொல்லணும். அந்த யூதா யாரு? துதிக்கிறவங்க தான். நீங்களும் நானும் தான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தில் இருக்கக்கூடிய நுகர்த்தடியை முறித்து போட துதிக்கு வீரர் எழும்பணும். துதிக்கு வீரர்கள், துதிக்கு வீராங்கனைகள் எல்லாம் துதிக்க சொல்லக்கூடாது. நீங்களாகவே துதிக்கு வீரர்களாய் வீராங்கனைகளாய் எழும்ப வேண்டும். பிரைஸ் தி லார்ட். யூதாவே எழுந்து துதி. தேவ சமூகம் உன்னோடு இருக்குது. நீ போகிற இடத்துல எல்லாம் உன்னை நான் ஸ்தோத்திரம் காப்பாற்ற
ஆனந்தமே பேரானந்தமே. ஸ்தோத்திரம். ஹalleluya. யூதாவின் செங்கோல் நம்மை வழிநடத்துமையானால் மகிமையின் ராஜாவின் வருகையிலே நாம் செல்ல முடியும். பிரைஸ் எல்லாம். இன்னைக்கு யார் நம்மை ஆளுகை செய்கிறது? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். இந்த பாடலை கூட நம்ம எல்லாரும் பாடி ஆண்டவருடைய வருகை நாளிலே நாம் எல்லாரும் எதிர்கொண்டு போகணும். கைவிடப்பட்ட ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாது. ஸ்தோத்திரம். எல்லா சிறு பிள்ளைகள் எல்லாரும் அப்படியே முழங்கால் படிக்கிட்டு இருப்பாங்க. சிறு பிள்ளைகள் பெரியவர்கள் எல்லாரும் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவரை நோக்கி பார்க்க போறோம். கர்த்தரை நோக்கி பார்த்து பாட போகிறோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். Praise the Lord. Hallelujah. மகிமை ராஜா மகிமையோடு வருகிறார் வீதியில். மகிமை ராஜா மகிமையோடு வருகிறார் வீதியில். ஆனந்தமே
God. Hallelujah. நம்முடைய வருகையின் ராஜா. Praise the Lord. எந்த சமயமும் இப்படி சொல்லவே முடியாது. இந்த உலகத்தில பல சமயங்கள் இருக்கிறது. எந்த சமயத்தாலும் எந்த ராஜா வரப்போகிறார்னு சொல்லவே முடியாது. நம்ம ஆண்டவர் மட்டும்தான் உண்மையுள்ள தேவன். அவர் வானத்தையும் பூமியை படைத்தவர். அவர் மட்டும்தான் சொல்ல முடியும். நான் சீக்கிரமா வருகிறேன். நான் சீக்கிரமா வர்றேன். என் மனவாட்டியை கூட்டி சேர்க்கும்படியா நான் சீக்கிரம் வரப்போகிறேன். மனவாட்டி சபையே, நீ ஆயத்தம்
Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வேதத்துல வாசிக்கிறோம், மார்க் எழுதின சுவிசேஷத்துல இயேசு சொல்லுகிறார், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஆனா யார்கிட்ட கேட்கிறோங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஹalleluya. அரபு தேசத்துல ஒரு சின்ன பையன் ஒரு கடை வச்சிருந்தான், தகப்பனோடு சேர்ந்து. தகப்பனும் மகனுமா அந்த கடையை நடத்தி கொண்டு வராங்க, நிறைய விலையேறப்பட்ட பொருட்களை வச்சுட்டு. அந்த நேரத்துல நிறைய ஜனங்கள் போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்க அமைதியாகவே இருக்கிறாங்க. மற்றவங்கெல்லாம் கூவி கூவி என் கடைக்கு வாங்க, என் கடைக்கு வாங்கன்னு கூவிட்டு இருக்காங்க. ஆனா இந்த சின்ன பையனை வச்சுட்டு அப்பா போயிட்டாரு. இந்த பையன் கூவவே இல்லை, அமைதியா இருந்துட்டு இருக்கான். ஆனா ஏன் தெரியுமா, அந்த பகுதியில அந்த கடைகளை பார்வையிட அரசன் வருகிறான் என்கிற ஒரு செய்தி தெரிஞ்சது. உடனே பாருங்க, அரசன் அந்த ராஜா கிட்ட வரும்போது அவன் சத்தம் போட்டு கூப்பிட்டான், ராஜா என் கடையில வந்து ஒரு பொருளையாவது வாங்கிட்டு போங்க, ஒரு பொருளையாவது வாங்கிட்டு வாங்கன்னு சத்தம் போட்டான். ஸ்தோத்திரம். அப்ப ராஜா சொன்னாரு, ஒரு பொருள் என்னடா, முழு கடையுமே நான் வாங்கிட்டு போறேன், நான் பெற்றுக்கொள் அப்படின்னு கொடுத்துட்டு போனானா. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, யார் இடத்துல கேட்கிறோம், மனுஷன் இடத்துலயா தேவன் இடத்துலயா? ஒரு ராஜாட்ட கேட்ட போது கூட அவன் முழு அந்த கடைக்குள்ள எல்லாம் அந்த இதெல்லாம் கொடுத்துட்டு போயிட்டான், பைசா எல்லாம் பணம் எல்லாம் அதை வாங்கிட்டு கொடுத்துட்டு போயிட்டான். ஒரு ராஜாவுக்கு எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டி இருக்குன்னா, வானத்தை பூமி படைத்த தேவன் நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். யாரிடத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், நம்ம தேவையை யார்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம்? கர்த்தர் சொல்கிறார், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். ஹalleluya. அவருடைய வார்த்தை, அவருடைய வார்த்தை. இந்த ஆலயத்துல வந்து நீங்க கடமைக்கா முறைமைக்கா வழக்கமா ஜெபம் பண்ணிட்டு போறீங்களா? வழக்கமா ஜெபம்னாலே ஒரு அற்புதம் நடக்கும். ஆனா நீங்க உண்மையோடு ஆரம்பிச்சீங்கன்னா ஹalleluya, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருக்கு. சொந்தக்காரன் நம்ம மாற முடியும். பிரைஸ் எல்லாம். கர்த்தர் சொல்கிறார், உங்களுக்கு தேவையோடு வந்திருக்கிறவங்களுக்கு பார்த்து சொல்றாரு, தேவையோடு இருக்கிற நம்ம பார்த்து சொல்றாரு, கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். கேட்கிறவங்களுக்கு ஆண்டவரிடத்துல கேட்டு பெற்றுக்கொள்வோம், ஆண்டவரிடத்துல கேட்கணும். ஹalleluya, ஹalleluya. உங்க உள்ளத்துல என்னென்ன தேவை வேணும்னு நினைச்சு வந்திருப்பீங்க. இது எனக்கு தேவை, இந்த காரியம் எனக்கு வேண்டும், என் குடும்பத்துக்கு தேவை, என் பிள்ளைகளுக்கு தேவை, எனக்கு தேவைன்னு சொல்லி நிறைய தேவைகள் வந்துட்டீங்க. பிரைஸ் எல்லாம். அந்த தேவையோடு கர்த்தரை ஆராதிச்சிருங்க, அந்த தேவையோடு கர்த்தரை மகிமைப்படுத்திக்கிறீங்க. நீங்க ஆராதிச்சு முடிக்கிறதுக்குள்ள தேவன் உங்களுடைய தேவைகளை சந்தித்து நீங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பெரிய வெற்றியோடு நம்பிக்கையோடு செல்லும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வார். யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, யாரெல்லாம் விசுவாசிக்கிறீங்க, விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துறாங்க. பிரைஸ் எல்லாம். ஹalleluya, ஹalleluya. எல்லாம் கையை தட்டுறாங்க. ஆண்டவர் உலகம் நம்முடைய கடவுளை கர்த்தருக்கு, நம்முடைய சத்தம் கர்த்தருக்கு, நம்முடைய சரீரம் கர்த்தருக்கு, நம்முடைய ஸ்தோத்திரங்கள் கர்த்தருக்கு, நம்முடைய ஆராதனை கர்த்தருக்கு. ஹalleluya, ஹalleluya. பிரைஸ் எல்லாம், பிரைஸ் எல்லாம். மகிமையானவரே, மகிமையானவரே, உங்களுக்கு தேவனே ஸ்தோத்திரிக்கிறோம். ஹalleluya. எல்லாம் இருதயத்தை கொடுங்க, இருதயத்தை கொடுங்க. கர்த்தர் சொன்னார், என் கிட்டச்சே, என் கிட்டிச்சே, என் கிட்டவா என்று சொல்கிறார். தூரத்துல நின்று கொண்டு இருக்காதீங்க, தூரத்துல நின்று கொண்டு இருக்கிறாதீங்க. பிரைஸ் எல்லாம். ஹalleluya. என் தேவனே, உம்முடைய நாமத்தையே நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, நீரே பெரியவர், நீரே பரிசுத்தர், நீரே உன்னதமானவர். ஹalleluya, ஹalleluya. ஒருவர் சேரக்கூடாத வழியில நீ வாசம் அடைந்தவரப்பா. ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில கிட்டி சேர்ந்து அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து பார்க்கலாம். லார்ட் ஜீசஸ். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. மைச்சிலா ரீதா நாமா சந்துரா ரீகாமா சதுரா ரீகவரமா. ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தரே வி ஸ்தோத்திரிக்கிறோம், பரிசுத்தரே வி ஸ்தோத்திரிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். ஈசாக்கு அன்றைக்கு அழைத்தான் தன் குமாரனை, என் ஆத்துமா உன்னை ஆசீர்வதிக்கணும், அதுக்கு நீ கிட்ட வா. கிட்ட போனா ஆசீர்வதிக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். அதே போல யாக்கோபு யோசேப்பின் 2 குமாரரை அப்படியே கிட்ட கொண்டு வான்னு சொன்னான். கிட்ட கொண்டு வந்த போது யாக்கோபு அவர்களை ஆசீர்வதித்தான். ஸ்தோத்திரம். யார் யாரெல்லாம் ஆண்டவர் கிட்ட வராங்களோ பிரைஸ் எல்லாம் அவங்களுக்கு ஆண்டவரின் ஆசீர்வாதம் உண்டு. தூரமாய் நின்று கொண்டிருக்கிறீர்களா, கரையில நின்றவனுக்கு மீன் கிடைக்கல, ஆண்டவர் கிட்ட வந்து சொன்னபடி செஞ்சவனுக்கு தான் வலை கிழியத்தக்க மீன்கள் கிடைத்தது. ஸ்தோத்திரம். ஒரு நிறைவான ஆசீர்வாதம், ஒரு நிறைவான ஆத்மீக ஆசீர்வாதமும் சரீர பிரகாரம் ஆசீர்வாதமும் இன்னைக்கு கர்த்தர் கொடுக்க போகிறார். தூரத்துல நிற்காதீங்க. எது தூரப்படுத்தும்? பாவம் தூரப்படுத்தும்,
எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல விட்டுட்டு ஆண்டவர் கிட்ட பாருங்க. அவருடைய ஆத்துமா அவங்களை ஆசீர்வதிக்கும். ஓ பிரைஸ் எல்லாம் எல்லாரும் கிட்டி சேருவோம். தேவ பிரசன்னத்தை எல்லாரும் கர்த்தரை பாருங்க. மனுஷனை பார்க்கவே செய்யாதீங்க. யாரும் பக்கத்துல உள்ளவங்கள பார்க்காதீங்க. ஆண்டவரை பாருங்க, ஆண்டவரை பாருங்க. ஓ பிரைஸ் எல்லாம். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இதோ நான் உனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய போகிறேன். புதிய காரியத்தை செய்ய போகிறேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பள்ளங்களை பிளந்து போட்ட தேவன் அல்லவா என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஒரு புதிய காரியம் இதுவரை நீங்கள் பார்த்திராத, கேட்கிறாத, அனுபவிக்கிறாத ஒரு புதிய காரியத்தை சபையை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். கிட்ட பாருங்க, ஆண்டவர் கிட்டி சேருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்க. உங்க உள்ளம் உடையட்டும். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. உங்க உள்ளம் உடையட்டும், உங்க உள்ளம் உடையட்டும். ஆண்டவருடைய அன்பினால நிரப்பப்படட்டும். லார்ட் ஜீசஸ் உன் தெய்வீகம் வெளிப்படட்டும். மனுஷியம் மறையட்டும். தெய்வீகம் வெளிப்படட்டும். தேவ அன்பு எல்லாருடைய உள்ளங்களில் ஊற்றப்படுவதாக. ரிமா ஷாதாரி கரபலவா ஓரிகா தாரா சந்தரா திலா கரபா ஓரிமா ஷேகா தனா கரபுஷலவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா? எல்லாரும் எழும்பி நிற்போம். எல்லாம் தேவ பிரசன்னத்தை உணராம யாரும் வீட்டுக்கு போக கூடாது. கர்த்தருடைய சத்தத்தை கேளாம யாரும் அமைதியா இருக்க கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ரீகாபா ஷாந்தராதி கபரமா. எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசி தேவனை எல்லாரும் ஆராதிப்போமா? கர்த்தரை மட்டும் பாருங்க, கர்த்தரை மட்டும் பாருங்க. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவை நோக்கி பார்க்கிறீங்க, முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லுங்க, உரத்த சத்தமா இல்லையே சொல்லுவாங்களா? மனுஷனை நோக்கி பார்த்தா தோற்று போயிருவோம். அதிகாரிகளை நோக்கி பார்த்தா தோற்று போயிருவோம். உலகத்தை, மற்ற காரியங்களை, சூழ்நிலை நோக்கி பார்த்தா தோற்று போயிருவோம். இயேசுவை நோக்கி பார்த்தவர்கள் தோற்றும் போக மாட்டாங்க. பிழைப்பார்கள், பிழைப்பார்கள், பிழைப்பார்கள். ஆண்டவர் ஜீவனை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த பலவீன நேரத்திலெல்லாம் என்னை தாங்கினீரையா, என்னை பலப்படுத்தினீரையா. உமக்கு ஆராதனை. ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற யாருமே நான் பலவீனப்பட்டு போகவே இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் சரீரத்தில் பலவீனங்கள் உண்டு. ஆனாலும் சொல்லணும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. மன தளர்ச்சியோடு இருக்கலாம், சரீர தளர்ச்சியோடு இருக்கலாம். கர்த்தருடைய வார்த்தை இப்படித்தான் இருக்கிறது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஹல்லேலூயா. உரத்த சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. எல்லாம் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. கேட்கவே இல்லை. என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. சபை எல்லாம் சேர்ந்து சொல்லட்டும், என்னை பலப்படுத்துகிறவர் கிறிஸ்து. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. உன் சீரகுகளின் நிழலில் இன்று மகிழச் செய். உன் சீரகுகளின் நிழலில் இன்று மகிழச் செய். தூயவரே, துணையாளரே, துதிக்கு காத்திரரே. தூயவரே, துணையாளரே, துதிக்கு காத்திரரே.
யாரெல்லாம் தேவன் மேல அன்பு கூர்ந்து ஆராதிச்சீங்களோ அவங்க எல்லாத்தையும் தேவன் அறிந்திருக்கிறார். தேவன் அறிந்திருக்கிறார். இன்னொரு வசனம் சொல்லு, ஆண்டவரே உம்மை தேடுகிறவர்களை நீர் அறிந்திருக்கிறீர். பிரைஸ் எல்லாம் உண்மையான இருதயத்தோடு யாரெல்லாம் நீங்க இருதயத்துல இருந்து தேடுனீங்களோ அவங்களெல்லாம் அறிந்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம் தன்னுடைய சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஜீவ பலியா புத்தி உள்ள ஆராதனை யாரெல்லாம் செஞ்சீங்கன்னு சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஏன்னா அவர் தூரமானவர் அல்ல, அவர் சமீபமா இருக்கிறார். ஐயோ பரமண்டலத்தில் அங்க இருக்கிறார் நினைக்காதீங்க. அங்க இருக்கிற தேவன் துதிக்கிற இந்த இடத்துக்கு இருக்கிறார். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம் ஹalleluya ஹalleluya. அன்பு கூர்ந்து ஆராதிங்க. பிரைஸ் எல்லாம் அவரை தேடி 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 கிட்டி சேருங்க. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஜீவ பலியாய் ஒப்புக்கொடுத்து ஆராதிங்க. அவர் உங்களை அறிந்திருக்கிறார். பிரைஸ் எல்லாம் ஹalleluya. தேவன் அறிந்திருப்பாரே ஆனால் அவர் நம்முடைய எல்லா காரியத்தையும் நேர்த்தியாய் நடத்துவார். நேர்த்தியாய் நடத்துவார். தலை குனிந்து போகாதபடி தலை நிமிரச் செய்வார். நீங்க தேவ சமூகத்துல நம்முடைய சரீரத்தை அப்படியே மண்டிட்டு முழங்கால் படிட்டு மண்டிட்டு அவருக்கு கருதி மகிமை செலுத்தணும் என்று சொன்னால் உலகத்துக்குள்ள போகும்போது, உலகத்துல வேலை செய்யும் போது, நடமாடும் போது, படிக்கும் போது மற்ற மனிதர்கள் முன்பதாக தலை குனிந்து நிற்க விடவே மாட்டார். விடவே மாட்டார். யாரெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துல மண்டிட்டு நாங்க ஒன்றில் ஆண்டவரே நாங்க வெறும் அப்பா நீர் தான் எங்களுக்கு ஆளி நான் சொல்லி அர்ப்பணித்து நீங்க செவித்து ஆராதிப்பீங்கன்னா ஓ பிரைஸ் எல்லாம் வேலை செய்கிற இடத்துல, கர்த்தருடைய காரியங்களை செய்கிற இடத்துல, படிக்கிற இடத்துல, கல்லூரியில, பள்ளியில, வேலை ஸ்தலங்களில, போக்குல வரவுல எங்கேயும் மண்டிடக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்கவே மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல சத்தமாலேயே சொல்லுங்க பார்க்கலாம். பிரைஸ் எல்லாம் ஹalleluya ஹalleluya. ஸ்தோத்திர. சில நிமிடங்கள் மட்டும் நல்ல கையை தூக்கி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல கையை தூக்கி நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹalleluya. நம்ம ஆவிக்குரிய சபை என்று பெயர் எடுத்திருக்கிறோம். ஆவிக்குரியவர்கள் கர்த்தரை ஆவியோடு உண்மையோடு ஆராதித்து தான் ஆகணும். அது நம்ம எல்லாம் விழுந்த கடமை. ஹalleluya ஹalleluya. பிரைஸ் the Lord. இயேசுவே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம்.